அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் பப்ளி எக்ஸாம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிசிக்ஸ்க்கு பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான क्वेश्चंस வந்து எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல 11th and 12th பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. அல்லது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன், அதை நீங்க வந்து செக் பண்ணுங்க. வீடியோ லிஸ்ட்ல லாஸ்டா கூட பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் பிளஸ் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமான क्वेश्चंसும் அப்லோட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே பாருங்க. இது வந்து 2023ல நடந்த பப்ளி எக்ஸாம் மார்ச் மந்த்ல நடந்த பப்ளி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர். இதுல 1 மார்க்ஸ் வந்து என்ன மாதிரியான 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து படிங்க. மோஸ்ட்லி வந்து 1 மார்க்ஸ் ஒரு சில 1 மார்க்ஸ் தான் ரிப்பீட்டட் வரும். அதனால இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோல நம்ம 2022 2021 क्वेश्चंस இது எல்லாமே பாப்போம். லாஸ்டா 3 in 1 ஃபைனல் வீடியோவா பாப்போம். இதுல என்னென்ன क्वेश्चंस வந்து 2 மார்க் 3 மார்க்ஸ் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாப்போம். இது எல்லாமே மாடல் தான் சரிங்களா. இதே क्वेश्चंस தான் வரும். இதுல இருந்து நிறைய क्वेश्चंस வந்து வரும் அப்படினு சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க ஒவ்வொரு இயரா கேக்குறாங்க. நம்ம லாஸ்டா 3 in 1 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஏனா என்னென்ன क्वेश्चंस ஒரு 2 மார்க்ஸ்ல ஒரு 2 3 மார்க்ஸ்ல 2 5 மார்க்ஸ்ல 1 இந்த மாதிரி பார்த்தாலுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 மார்க்ஸ்க்கு வந்துடுது. அதனால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி எப்படி கேக்குறாங்க, என்ன மாதிரி क्वेश्चंस வந்து கேக்குறாங்க, தெரிஞ்ச क्वेश्चंसா கேக்குறாங்களா? ஏனா நமக்கு வந்து மிட் டர்ம் எழுதிருப்போம், ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி இந்த எல்லாமே எழுதிருப்போம். அதுல ஒரு மாதிரியான क्वेश्चंस வந்து இருக்கும். இப்போ ஒரு மாதிரி क्वेश्चन ஏனா இது எல்லாமே காமனா எழுதுறது. இதுக்கு முன்னாடி எழுதுனது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸா நடந்தது. சரிங்களா. அதனால அதுக்கு இதுக்கும் டிஃபரண்ட் இருக்கு. நீங்க இந்த क्वेश्चंस எல்லாமே பார்த்துட்டு உங்க பிரிபரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க முக்கிய எண்ணுருக்களை கணக்கிட விதிகளை தருக, ஸ்கேலார் வரையறுக்கும் எடுத்துக்காட்டுடன் தருக. இதெல்லாம் நம்ம யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி क्वेश्चंसல பார்த்திருக்கலாம் ஸ்கூல் டெஸ்ட்லயே. சரி சமமான வளைவுச்சாலைகளில் கார் ஒன்று சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன? இதுவும் நம்ம பார்த்திருக்கலாம். ஆற்றல் மாற்றா விசை மற்றும் ஆற்றல் மாற்றும் விசைக்கு இடையே உள்ள ஏதேனும் 2 வேறுபாடுகளை கூறுக. திருப்பு விசையை உருவாக்காத விசைகளுக்கான நிபந்தனைகள் யாவை? நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. இந்த क्वेश्चंस பார்த்துக்கலாம். பாய்சன் விகிதம் இதுவும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் பார்த்திருக்கலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்து வெப்ப இயக்கங்களோட சுழி விதி. இதுவும் நம்ம வந்து யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்ல இந்த மாதிரியான क्वेश्चंस எல்லாமே என்ன பண்ணிருக்கலாம் பார்த்திருக்கலாம். 24 கம்பல்சரி क्वेश्चंस பாருங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன் क्वेश्चंस மாதிரி தான் வரும். அதனால இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. அடுத்த வீடியோல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே தனியா அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்க. மொத்த பிழைகள் என்றால் என்ன, பிழை ஏற்பட காரணங்களையும் அதனை எவ்வாறு குறைக்கலாம் இந்த மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க. 2 வெக்டார் ஸ்கேலார் பெருக்கல் பண்பு விவரி. இது வந்து நீங்க படிச்சிருக்கலாம். மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லமே கேக்குறாங்க. சரிங்களா. அதனால அந்த டைட்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதை வந்து படிச்சிருங்க. அதே போல பல்வேறு வகையான நிலையாற்றலை கூறுக, அதன் சமன்பாடுகள் விளக்குக, புவி நிலை துணைக்கோள்கள் விளக்குக, நுண்புழை நுழையின் செயல்முறை பயன்பாடு, தனி ஊசலின் விதி இதெல்லாமே நீங்க பார்த்திருக்கலாம். மாயுக்களின் இயற்கைவியற் கொள்கையில் எடுகோள்களை எடுத்து எழுதுக. இதுவும் நீங்க வந்து யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரி பார்த்திருக்கலாம். இது கம்பல்சரி क्वेश्चन 33 இதெல்லாமே பாருங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து இனிமே நமக்கு பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चंस இருக்கும். நம்ம லாங்குவேஜ்ல வந்து கம்பல்சரி क्वेश्चंस வந்து இருக்காது. நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चंस வந்து இருக்கும். கட்டாயமா நீங்க வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணனும். உங்களுக்கு வந்து கம்பல்சரி தெரியலனாலும் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் வேற ஆன்சர்ஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மார்க் வந்து என்னது கிடைக்காது. அதனால கம்பல்சரி கட்டாயமா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஆன்சர்ஸும் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து 7 क्वेश्चंसக்கு வந்து வேற 7 எழுதுறேன் கம்பல்சரி எழுத மாட்டேன் அப்படினா உங்களுக்கு மார்க்ஸ் குறைச்சிடுவாங்க. அதனால அந்த சம்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்க. தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிணாம முறையில் பெருக. அலைவு நேரமானது ஒரு 3 இது கொடுத்திருக்காங்க. ஊசல் குண்டின் நிறை, ஊசலின் நீளம், அவ்விடத்தில் புவியீர்ப்போட முடுக்கம். சரிங்களா. அல்லது பாத்தீங்கன்னா வெக்டார் கூடுதலின் முக்கோண விதி இதெல்லாமே நீங்க படிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்து क्वेश्चंस பாத்தீங்கன்னா சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமம் எடுத்துக்காட்டு திறன் மற்றும் திசைவேகத்திற்கான கோவையை தருவி. அதுக்கு அடுத்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா தண்டு ஒன்றின் நிலைமை திருப்பு திறன் மையம் வழியாகும் தண்டிற்கு செங்குத்துவகம் செல்லும் அச்சை பொறுத்தும் சமன்பாட்டை பெறுக. புவியின் ஆழத்தை பொறுத்து ஈர்ப்பின் முடுக்கம் எவ்வாறு மாறுபடும் என்பதை விளக்குக. அதுக்கடுத்து ஸ்டோக் விதியை பயன்படுத்தி அதிக பாகுநிலை கொண்ட திரவத்தில் இயங்கும் கோளத்தின் முற்று திசைவேகத்திற்கான சமன்பாடு. இது படிச்சிருப்பீங்க. இந்த நல்லியல்பு வாயுவெல்லாம் நிறைய வாட்டி நமக்கு வந்து காலாண்டு அரையாண்டு क्वेश्चंस எல்லாமே பார்த்திருக்கலாம். அதே போல வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கோள்களின் சுவரின் மீது ஏற்படும் அழுத்தத்திற்கான கோவை, காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கான நியூட்டன் சமன்பாட்டை பெறுக. அதில்
லாப்லஸின் திருத்தத்தை விவரி. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணி படிச்சிங்க. இது எல்லாமே ஒரு மாடலாக யூஸ் பண்ணிங்க. இதில் இருக்க எல்லாமே படிக்கல அப்படின்னா படித்து வச்சுருங்க. மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. படிக்காத கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா படிச்சிருங்க. கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே எந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராப்ளம் கொஷின்ஸு 20, 21, 22 கொஷின்ஸ் இதெல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.